அருமையான சங்கீதம் 40வது சங்கீதம் தியானிக்கும்படி கொண்டு வரப்பட்ட வேத பகுதி முதல் வசனம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். எப்படியா தாவீது என்னவா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமையாய் காத்திருந்தேன். இன்னைக்கு நமக்கு பொறுமை இருக்கா? எந்த காரியத்திலையாவது நமக்கு பொறுமை இருக்கா? ஆவியின் கனியில் ஒன்று என்னது? நீடிய பொறுமை. பொறுமையே நமக்கு இல்லை. எங்கேருந்து நீடிய பொறுமை வருது? ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவ்வளோதான், 10 வார்த்தை பேசிடுறோம். யாராவது நம்மளை அடிச்சுட்டா அவ்வளோதான், பலார்னு. ஆண்டு வலது கணத்தில் அரைஞ்சா இடது கணத்தை காட்டுனாரு. நம்ம அவன் கையை ஓங்குறதுக்குள்ள நம்ம அடிதான் முதல் அடியாக இருக்குது. எங்கே நமக்கு பொறுமை? கண்ணுக்கு கண்ணு, பள்ளிக்கு பழி வாங்கிடணும். அவள் என்னை கேட்டுட்டா நானும் அவளை கேட்டுருணும். ரொம்ப வேதனை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு 5:11 பாருங்க. இதோ பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன போட்டிருக்கு? பொறுமையாக இருக்கிறவர்கள். அதனால தான் சிஸ்டர் பொறுமையாக கிளம்பி வரேன். ஆராதனைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பொறுமையாக கிளம்பி வரேன்னு. நாங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பாட்டு என்ன திட்டிட்டு கிடக்குறீங்க வாரம் வாரம். அதில் தான் பொறுமையாக இருக்கிறோம். ஆராதனைக்கு பொறுமையாக வர்றீங்க, பொறுமையாக வாங்க, பரலோகத்துக்கும் பொறுமையாக போவீங்க. என்ன போட்டிருக்கு? யாக்கோபு என்ன எழுதுறாரு? இதோ பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும். யோபு எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வந்தப்ப எவ்வளோ பொறுமையாக இருந்தார். அதனால தான் யோபுவுடைய பொறுமையை குறித்து யாக்கோபு எழுதுறார். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், முடிவு என்ன? கர்த்தருடைய செயலுடைய முடிவை அறிந்தீர்கள். முடிவு என்ன? சாட்சி. யோபுவோட வாழ்க்கை சரித்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், எவ்வளோ பல மாதமாக ஜபிக்கிறேன், ஆண்டு பதில் கொடுக்கல. பொறுமையாக இருந்து பார்த்தோம் சிஸ்டர், 8 மாதம் சில வருடங்களாக ஜபிக்கிறேன், ஆண்டு பதில் தரல அப்படின்றது நமக்கு என்ன போயிடுது? பொறுமையை இழந்து இயேசுவும் வேணாம், சபையும் வேணாம், சொல்லுங்க, ஆலயமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போங்க. இல்லை, உண்மையிலே வேதத்தில் நாகம்மான்னு ஒரு பராக்கிரமசாலி இருந்தான். அவனுக்கு என்ன இருந்தது? பேசுங்க. குஷ்டரோகம் இருந்தது. அவன் வீட்டில் சிறைப்பிடித்து கொண்டு போன அந்த சின்ன குட்டி ஒருத்தி 12 வயசு பிள்ளை இருந்தா. அவன் சொன்னான், என் ஆண்டவனை இஸ்ரவேலில் இருக்கிற ஊழியக்கார்ட்ட போக சொன்னான். அந்த ஊழியக்கார் என்ன சொன்னார்? எலிசா, யோர்தானில் போய் 7 தடவை மூழ்கி, அதுவே முடியாதுன்ட்டான். சரி, வேலைக்காரன் சொன்னோன்னு மூழ்கி ஒரு தடவை ஏஞ்சி பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. 2வது தடவை மூழ்கி பார்த்தா சரீரத்தில் 5 தடவை மூழ்கி பார்த்துட்டான். சரீரத்தில் சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க, ஒன்றுமே நடக்கலை. 6வது தடவையும் மூழ்கி பார்த்துட்டான் சரீரத்தில். உடனே அவனுக்கு கோவம் வந்து, ஆமாம் 6 தடவை மூழ்கிட்டேன், இப்போ என்ன நடந்தது? 7வது தடவையும் மூழ்கணுமா அப்படின்னு போயிருந்தானா நஷ்டம் யாருக்கு? நஷ்டம் யாருக்கு? 7வது தடவையும் என்ன செஞ்சான்? 7வது தடவை மூழ்கி எழும்புனாதான் என்ன நடந்தது? அப்போ பொறுமை இல்லாமல் போயிருந்தானா அவனுக்கு தான் நஷ்டம். எனக்குமே புரிந்து கொள்ளுங்க. நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன் சிஸ்டர், மாத கணக்காக ஜெபிக்கிறேன், வருட கணக்காக ஜெபிக்கிறேன், ஆனால் என் ஜெபத்துக்கு பதிலே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் எதிர்பார்த்த பதில் ஆண்டவர்கிட்டருந்து வரல. அப்படிங்கிறப்ப எனக்கு என் இருதயம் சோர்ந்து போகிறது. இனிமேல் ஜெபிச்ச என்ன தான் கண்டேன்? ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்து என்ன தான் கண்டேன்? ஆண்டவருக்கு பயந்து தான் நடக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையாக தான் இருக்கிறேன், அதிகாலையில் எழுந்து நல்லதான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், வாரத்தில் 2 தடவை நல்லதான் உபவாசிக்கிறேன், ஆலயத்தில் நடக்கிற ஜபங்களையும் நான் ஓடி கலந்துக்கிறேன். எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு பொறுமையை இழந்து ஆண்டவரை விட்டு, சபையை விட்டு, வசனத்தை விட்டு, தேவ திட்டத்தை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு பின் வாங்குவோம் என்றால் நஷ்டம் இயேசுவுக்கு கிடையாது. புரிந்து கொள்ளுங்க, நஷ்டம் யாருக்கு கிடையாது? நம்ம ஆண்டவரை விட்டு பின் வாங்குறதுனால நஷ்டம் சபைக்கும் கிடையாது, ஊழியக்காரனுக்கும் கிடையாது,
இயேசுவுக்கும் கிடையாது. நஷ்டம் யாருக்கு தெரியுமா? இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு பின்வாங்காதே. கடைசி நாட்களில் நிற்கிறோம், பின்வாங்காத. இயேசுவை தேடி தேடி என்ன நடந்துச்சு? இயேசுவை நம்பி எனக்கு என்ன நடந்தது? இயேசுவுக்காக அவ்வளோ வைராக்கியம் பாராட்டி இயேசுவுக்கு நல்லா அள்ளி அள்ளி தான் கொடுத்தேன், எனக்கு என்ன நடந்தது? ஆலயம் வீடுன்னு தான் போயிட்டு வரேன், என்ன நடந்தது எனக்கு அப்படின்னு சொல்லி பொறுமையை இழந்து இயேசுவை விட்டு பின்வாங்கிறாதீங்க. சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சத்துரு கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுங்களா? உண்மையான கிறிஸ்தவனுடைய ஜெபத்தை நிறுத்துவது தான், ஆலயத்துக்கு போறதை நிறுத்துவது தான், ஆராதனையை நிறுத்துவது தான், அவனுடைய வைராக்கியத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறது தான். அதனால தான் தந்திரமா நம்ம மைண்டில் அவன் கிரியை நடப்பிக்கிறான். இவ்வளோதான் வைராக்கியம் பாராட்டுற, என்ன நடந்தது உனக்கு? கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தியே பாரு, அவன்லாம் நல்லா தான் இருக்கிறான், உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு வீட்டில் இருக்கிற நபரை கொண்டோ வெளியில் இருக்கிற நபரை கொண்டோ பேச வைத்து நம்ம ஆத்துமாவில் ஒரு சோர்வை கொடுத்து அவரை விட்டு பின்வாங்க வைக்கிறது பிசாசின் தந்திரம். நீங்கள் ஜபத்தை நிறுத்துறதுனால ஆண்டவருக்கெல்லாம் ஒரு நஷ்டமும் கிடையாது. நீங்கள் ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறதுனாலையும் ஆண்டவருக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. நஷ்டம் நமக்கு தான். அப்படியே பின்வாங்கிறதுனால அப்படியே நமக்கு ஆசீர்வாதம் வரப்போகுதான்னாலும் அதுவும் நம்ம பின்வாங்க சத்துரு நம்ம வாழ்க்கையில் ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்கான். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே பின்வாங்குறேன்னா அப்படியே ஃப்ரண்ட்டில் யார் வரா தெரியுமா? சத்துரு வரான். அவன் ஜெயிக்கிறான், நான் தோக்குறேன். பின்வாங்கிறதுனால நான் அப்படியே அதுக்கப்புறம் நான் ஆசீர்வாதமாக இருந்துறேன், கிடையவே கிடையாது. அதை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். உண்மையில் நம்ம பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம், ட்ரெயினுக்காக காத்திருக்கிறோம், விமானத்துக்கு எவ்வளோ நேரம் போய் ஏர்போர்ட்டில் காத்து கிடக்கிறோம், ஒரு டாக்டரை பார்க்க எவ்வளோ காத்திருக்கிறோம். அதுக்கெல்லாம் நமக்கு பொறுமை இருக்கு. ஆனால் என் ஜபத்துக்கு பதில் வரல, என் கண்ணீருக்கு பதில் வரல, என் உபவாசத்துக்கு பதில் வரல, நான் எவ்வளோ முட்டி போட்டேன் எனக்கு பதில் வரல அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன? பொறுமையை இழந்து ஆண்டவரை விட்டு பின்வாங்குறோம். இல்லை, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எபிரேயர் ஆக்கியோன் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் எடுங்க நிருபம், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 38, 39 வாசிங்க. எபிரேயர் 10ல் 38, 39 வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. ஆண்டு சொல்றாரு, நீ என்னை விட்டு பின் வாங்கிட்டனா உன் மேல எனக்கு பிரியமே கிடையாது, அதுக்கப்புறம் உன்னைய என்னால் நேசிக்க முடியாதுங்கிறார். புரிந்து கொள்ளுங்க. பின்வாங்கினா பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைக்காதீங்க. பின்வாங்கினா பிரச்சனை முடிஞ்சிருமா? சொல்லுங்க. ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறதுனால பிரச்சனை முடிஞ்சிருமா? அதிகரிக்குமே தவிர பிரச்சனை சால்வ் ஆகாது. பிசாசுடைய தந்திரம் நம்மளை ஆண்டவரை விட்டு பின்ன கொண்டு போயிடணும். அது ஒன்று தான், நம்மளை கொண்டு போய் நரகத்தில் சேர்த்துடணும். அதுதான் அவனுடைய திட்டமே. இங்கே ஆண்டு சொல்கிறார், நீ என்னை விசுவாசிச்சா உன் வாழ்க்கையில் என்னுடைய மகிமையை பார்ப்ப. நீ என்னை விட்டு பின்வாங்கிட்ட, என் தேவ திட்டத்தை விட்டு பின்வாங்கிட்ட, தேவ சித்தத்தை விட்டு பின்வாங்கிட்ட அப்படின்னா உன் மேலே என் ஆத்துமா பிரியமாகவே இருக்காது. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அடுத்து 39 வாசுங்க. நாமோ கெட்டி பின்வாங்குறோம்னா என்ன அர்த்தம்? கெட்டு போக தான் நீ பின்வாங்கிட்டு இருக்கிற. நீ பின்வாங்குறது எதுக்கு தெரியுமா? ஆலயத்துக்கு வரதை நிப்பாட்டுற பாரு, கெட்டு போறதுக்கு. நீ கெட்டு போக பின் வாங்காமல் நான் இனிமே ஆலயத்துக்கு வர மாட்டேன், எவ்வளோ ஜபிச்சுட்டேன் தெரியுமா, எவ்வளோ கொடுத்துட்டேன் தெரியுமா. ஆண்டவரும் சொல்றாரு, உனக்காக நீ இன்னைக்கு மனம் திரும்புவேன், நாளைக்கு மனம் திரும்புவேன், இன்னைக்கு சீர்பற்றுவேன், நாளைக்கு சீர்பற்றுவேன்னு உனக்காகவும் தான் நான் காத்திருந்து பொறுமையா இருந்து நானும் தான் நிற்கிறேன். நீ ஆண்டவர் சொல்றார், நீ பின்வாங்குற, நான் கெட்டு போகதான். என்ன போட்டிருக்கங்க வசனத்தை வாசிங்க. நாமோ கெட்டு போக
பின் வாங்க கெட்டு போக பின் வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருப்போம். நீ பின் வாங்கிட்டேன்னா கெட்டு போயிருவ, இன்னும் கெட்டு போயிருவ. ஆலயத்துக்கு வந்தே இன்னும் நம்ம சுபாவம் மாறல, ஆலயத்துக்கு வந்தே இன்னும் நம்ம குணலட்சணங்கள் மாறல, ஆலயத்துக்கு வந்தே இன்னும் நம்ம சீர்படல, ஆலயத்துக்கு வந்தே எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவோம் எனக்கு தெரியல. எத்தனை பேர் ஆண்டவருடைய உறவுல இருக்கிறீங்க? கை உயர்த்துங்க. எத்தனை பேர் நான் ஆண்டவருடைய உறவுல இருக்கிறேன்? உறவுல இருக்கிறீங்களா? தேவனுடைய உறவுல, தேவனுடைய உறவுல இருக்கிறவங்க மாத்திரம்தான் ஹெவன். ஆலயத்துக்கு வந்தே நம்ம சரியில்லை, இதுல ஆலயத்துக்கு வர மாட்டேன், கெட்டு போயிருவேன். ஆண்டவரே சொல்றாரு, நீ ஜெபத்தை நிப்பாட்டுன ஒரு நாள் கெட்டு போயிருவேன். நீ வேதம் வாசிக்கிறது, உன் பிசாசின் தந்திரமே உன் வேத வாசிப்ப நிப்பாட்டுறது தான். ஜீசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து 2 காரியங்களை தியானிப்போம். கெட்டுவாங்க பின்வாங்கிறவர்களாக இருக்காதீங்க தயவு செய்து. ஆலயத்தை விட்டுட்டா பிரச்சனை மாறிடும், தேவ திட்டத்தை விட்டு ஓடிட்டா பிரச்சனை மாறிடும். ஆலயத்துக்கு போகிறதுனால தானே வீட்டில் பிரச்சனையாக இருக்குது. மாமியார் திட்டிகிட்டே இருக்காங்க ஆலயத்துக்கு போகணும். சே போய் தொலைது போ, ஆலயத்துக்கு போயிட்டு வந்து நிம்மதி இல்லை, இவ்வளோ திட்டு, அதுக்கு ஆலயத்தை விட்டுறலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆலயத்தை விடுறதுனாலையோ வேத வாசிப்பை விடுறதுனாலையோ பிரச்சனை மாறாது, பிரச்சனை மாறாது. நீ விட்டு பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டு. வேதத்துலேருந்து 2 சம்பவம் கொண்டு வந்தேன், ஆனால் நமக்கு டைம் இல்லாததுனால ஒரு சம்பவத்தை நல்லா தியானிச்சிடலாம். எசேக்கியா ராஜாவை கொஞ்சம் எடுங்க. நம்ம எசேக்கியா ராஜாவை நமக்கு நல்லா தெரியும். எசேக்கியா ராஜா ரொம்ப நல்ல ராஜா, யூதாவின் ராஜா, ரொம்ப நல்ல ராஜா. எசேக்கியா ராஜா சரித்திரம், தேசத்திலேயே பெரிய சுத்திகரிப்பை கொண்டு வந்த சரித்திர புருஷன் எசேக்கியா ராஜா. அவர் பின் வாங்கினாரான்னு தான் கேட்குறேன். பின் வாங்கினாரா? அப்படி ஏதாவது பைபிளில் ஞாபகம் இருக்கா? பின் வாங்கினாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியா ராஜாவை குறித்த 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது எல்லாரும் எடுங்க. 2 ராஜாக்கள்ல 18ஆம் அதிகாரத்தை எடுத்து வைங்கன்னா, எசேக்கியா ராஜாவை குறித்து 3லிருந்து 6 வரை உள்ள வசனம் சொல்லுது. எசேக்கியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அடுத்து என்ன செஞ்சான்னா, தேசத்தில் இருக்கிற எல்லா விக்கிரக மேடைகளை அகற்றினான். அடுத்து எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தான். எசேக்கியா ராஜா கர்த்தரை சார்ந்திருந்தான். அடுத்து எசேக்கியா ராஜா கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அப்படி அதனால தான் கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு, சொல்லுங்க 7வது வசனம் என்ன போட்டிருக்கு? இப்படியெல்லாம் இருந்ததுனால கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு இப்பேற்பட்ட ராஜா, அந்த இப்பேற்பட்ட ராஜா. பின்பகுதி வாசிங்க, 18:7 பின்பகுதி என்ன போட்டிருக்கு? அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் அசீரிய ராஜாவை சேவிக்கல, அவன் கர்த்தரை மட்டுமே சேவித்தான், கர்த்தரையே சார்ந்திருந்தான், கர்த்தரையே நம்பினா. அசீரியா ராஜாவுடைய அதிகாரத்தை சொல்லுங்க, அசீரிய ராஜாவுடைய அதிகாரத்தை. இன்னைக்கு நம்மளும் ஆண்டுகிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்மளை விட்டு சில காரியத்தை என்ன செஞ்சிட்டோம்? சொல்லுங்க, சில பாவத்தை என்ன செஞ்சிட்டோம்? தள்ளிட்டோம். எனக்கு இது வேண்டாம், இனிமேல் நான் சினிமா பார்க்க மாட்டேன், இனிமேல் சீரியல் பார்க்க மாட்டேன், இனிமேல் இந்த குறை சொல்றது, கோல் சொல்றது, லஞ்சம் வாங்குறது, சில காரியத்தை இனிமேல் இந்த போட்டி, பொறாமை, சண்டை, இதெல்லாம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிட்டோம்? சில பாவத்தை சொல்லுங்க விட்டுட்டோம்ல. அவன் சொன்னதை சொல்ல தள்ளிட்டோம், தள்ளி விட்டுட்டோம். நம்மளை விட்டு விக்கிரக ஆராதனையெல்லாம் நம்மளை விட்டு தள்ளி விட்டுட்டோம். விளக்கு ஏற்றுறதெல்லாம் நம்மளை விட்டு, இந்த சாம்பிராணி போடுறதெல்லாம் நம்மளை விட்டு, சில காரியத்தை நம்மளை விட்டு என்ன செஞ்சிட்டோம்? தள்ளிட்டோம். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கேன், நான் ஆண்டவரை தேடுறேன், இனிமேல் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம தள்ளிட்டோம். இப்போ இவனு என்ன செஞ்சிட்டான்? அசீரிய ராஜாவை நம்மளும் சிலதெல்லாம் இப்போ சேவிக்கிறதில்ல, கர்த்தரை மட்டும்தான் சேவிப்போம். வேற எதையுமே நம்ம சேவிப்போமா? ஒரு மனுஷனை சேவிப்போமா?
சொல்லுங்க, ஒரு மனுஷனை தெய்வமா சேவிப்போமா? சூரிய நமஸ்காரம் பண்ணிடுவோமா? அதெல்லாம் நம்ம சேவிக்க மாட்டோம். நம்ம வானத்தையும் பூமியை உண்டாக்குன ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால சிலதை சேவிக்க மாட்டோம், தள்ளிட்டோம். அதே மாதிரி எசேக்கியா ராஜாவும் தள்ளிட்டார். ரொம்ப நல்ல ராஜா. இப்போ நடந்தது என்னன்னு கேட்டா, இப்போ அசிரியா ராஜ்யம் வல்லரசு தேசம். இப்போ அசிரியா ராஜா யாரு? அசிரிய ராஜா சனகரிப். இப்போ இவன் என்ன செய்யறான்னு கேட்டால், இவனுக்கு நல்ல ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி. அதனால இவன் என்ன பண்ணிட்டான், போற எல்லா தேசங்களையும் பிடிச்சு வல்லரசு நாடா அப்படியே கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கான். இப்போ நடந்தது என்னன்னா, வாசிக்கலாம் 18ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அசிரியா ராஜா இஸ்ரவேலை அசிரியாவுக்கு சிறைபிடித்து கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேறினான். என்ன அசிரிய ராஜா இப்ப யாரை பிடிச்சிட்டா? கொஞ்சம் பேசுங்க, அப்பதான் வசனம் உள்ள போகும். இப்ப அசிரிய ராஜா யாரை பிடிச்சிட்டான்? அந்த வசனத்துல இஸ்ரவேலை பிடிச்சிட்டான். இஸ்ரவேல்னா யாரு? கர்த்தருடைய ஜனம். இப்ப இந்த நாட்கள்ல இஸ்ரவேல் கோத்திரம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். இப்ப 2ஆ பிரிக்கப்பட்டதுனால இஸ்ரவேலுக்கு எத்தனை கோத்திரம்? 10 கோத்திரம். யூதாவுக்கு எத்தனை கோத்திரம்? 2 கோத்திரம். இப்ப 2 கோத்திரத்துக்கு ராஜா தான் யாரு? யூதாவின் ராஜா தான் யாரு? எசேக்கியா. யூதாவின் ராஜா யாரு? எசேக்கியா. இப்ப 10 கோத்திரத்தை சேர்ந்த இஸ்ரவேலை அசிரியா என்ன செஞ்சிட்டான்? 10 கோத்திரத்தை சேர்ந்த இஸ்ரவேல் என்ன செஞ்சிட்டான்? கொஞ்சம் பேசுங்க. அசிரியா சிறைப்பிடிச்சிட்டு கொண்டு போய் அவன் விரும்பின இடங்கள்ல குடியேற்றுனா. ஆனா அங்க வேதம் தெளிவா சொல்லுது. 12ஆவது வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல். யாரு? இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யல? கர்த்தருடைய, எல்லாரும் புரிஞ்சுக்கங்க, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் அவருடைய உடன்படிக்கையும் கர்த்தருடைய தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவி கொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனம். 10 கோத்திரத்தை உள்ளடக்கிய இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, வேதத்தை மீறி நடந்தாங்க, கர்த்தருடைய கற்பனைகளை மீறி நடந்தாங்க. அதனால ஆண்டவர் அந்த 10 கோத்திரத்தை அசிரியா ராஜா கையில ஒப்பு கொடுத்ததுனால அசிரிய ராஜா என்ன செஞ்சிட்டாரு? சிறை பிடிச்சிட்டு கொண்டு போய் வச்சிட்டாரு. தேவ ஜனமே, நீயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா உன்னையும் ஆண்டவர் சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. புரிந்து கொள்ளுங்க. நம்ம ரொம்ப விளையாட்டு காட்டக்கூடாது ஆண்டவர்கிட்ட. அன்னைக்கு அசிரிய ராஜா இன்னைக்கு ஒரு வியாதியின் கையில் ஒப்பு கொடுப்பாரு, ஒரு பிரச்சனையின் கையில் ஒப்பு கொடுப்பாரு. எப்ப? நான் அந்த வார்த்தையின்படி வாழாத போது, நான் தேவ சத்தத்துக்கு செவி கொடாத போது, நான் தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கும்போது, நான் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாத போது ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அதனால இவங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. அதனால என்ன செஞ்சிட்டாரு அசிரியா ராஜா? சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாரு. இப்ப எசேக்கியா ராஜா அப்படியா இருக்கிறான்? ஆண்டவர் சொல்றத அப்படியே கை கொண்டு நடக்கிறான். அப்புறம் எதுக்கு எசேக்கியா ராஜா அசிரிய ராஜாவை கண்டு பயப்படணும்? ஏதாவது அவசியம் இருக்கா? அங்கதான் தெளிவாவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேல் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கலப்பா, என் வார்த்தையை மீறி நடந்துச்சப்பா, வேதத்தை எதிர்த்து நின்னுச்சப்பா, அதனால ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு அங்க தெளிவா எழுதப்பட்டிருக்கு. இப்ப அடுத்து என்ன நடந்ததுன்னு கேட்டா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14 வாசிங்க. 18-14 வாசிங்க. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா. நோ அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பாருங்க. இப்ப அடுத்து என்ன பண்ணிட்டான்னு கேட்டா 13வது வசனம். இப்ப அசிரியா ராஜா இஸ்ரவேலை பிடிச்சிட்டான். அடுத்து என்ன செஞ்சிட்டான்? எசேக்கியா ராஜாவை பிடிக்க இப்ப யூதா தேசத்துல கால் ஊன்றிட்டான். இப்ப அடுத்து யாரை பிடிக்க சொல்லுங்க? எசேக்கியா ராஜா யூதா ராஜாவை பிடிக்க அசிரியா யூதாவில் பாளைய இறங்கிட்டான். உடனே எசேக்கியா ராஜாவுக்கு என்ன வந்துருச்சு சொல்லுங்க? ஆனா இதே எசேக்கியா ராஜா அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவனுடைய அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஆனா இப்ப
இவனுக்கு என்ன வந்துட்டு? ஏன் பயம் வந்தது? 10 கோத்திரம் நிறைந்த இஸ்ரவேலையே பிடிச்சிட்டான், நம்ம 2 கோத்திரம் நம்மளையும் பிடிச்சிருவானே. இன்னைக்கு நமக்கு எப்படி பயம் வருது தெரியுமா? சபையில் முழங்காலே நின்று அவங்களையே காணோம், நம்ம நின்றுவோமா? இன்னைக்கு நமக்கு எப்படி வருது? ஆண்டவருக்காக அப்படியே வைராக்கியம் பாராட்டின அநேகரை இன்னைக்கு காணோம் சபையில், நம்ம நின்றுவோமா? இன்னைக்கு நமக்கு என்ன வருது பயம்? சொல்லுங்க. நம்ம இப்போதானே ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். நம்ம சபைக்கு வந்து 2 வருஷம் தானே ஆகுது. நம்ம சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு 4-5 வருஷம் தானே ஆகுது. 20 வருஷமா சபையில் ஆண்டவருக்காக இருந்தவர்களே இன்னைக்கு காணோம். நம்மளால நிற்க முடியுமா? தப்பு கணக்கு போடாதீங்க. அங்கதான் தெளிவா ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலை நான் ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அவங்க என் சத்தத்துக்கு செவி கொடுக்காதனால தான் ஒப்பு கொடுத்தேன்னு ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு. நீ தான் தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து நல்லா வரியே, உன்னை எப்படி ஆண்டவர் அசிரியா ராஜா கையில ஒப்பு கொடுப்பாரு? நீ ஒரு நாள் அசிரியா ராஜாவோட அதிகாரத்தை தள்ளி விட்டவன் தானே. அசிரியா ராஜாவை நான் சேவிக்க மாட்டேன், நான் கர்த்தரை மட்டும் தான் சேவிப்பேன்னு அவ்வளோ வைராக்கியமா ஆண்டவருக்காக நிற்கிற ஒன்றை போய் ஆண்டவர் அசிரியா கையில் கொடுப்பாரா? இது நமக்கு தெரியணும். சத்தியத்தின்படி வாழ்கிற என்னை ஆண்டவர் ஒரு சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. நான் சத்தியத்துக்கு பயப்படுறேன், சத்தியத்தை நம்புறேன், சத்தியத்தை கைகொள்றேன். வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு நின்றுட்டு இருக்கேன். வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் என் வாழ்க்கைன்னு ஓடிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப அவங்களே போயிட்டாங்க. நல்லா பக்கம் பக்கமா பைபிள் வாசித்து ஒப்பிச்சவங்களே இல்லை. நான் நிற்க முடியுமா? தப்பு கணக்கு போடாதீங்க, தப்பு கணக்கு போடாதீங்க. இப்போ வந்துட்டானா யூதாவின் எல்லைக்கு என்ன செஞ்சிட்டான்? இப்போ அசிரியா ராஜா வந்துட்டானா, உடனே என்ன செஞ்சிட்டான்? இதை பார்த்ததுமே இப்போ என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? இப்போ எசேக்கியா ராஜா யூதாவின் எல்லைக்கு அசிரியா ராஜா சிறை பிடிக்க வந்துட்டா. இப்போ என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? ஆண்டவர் காலில் விழுந்திருக்கலாம்ல. நீ ஆண்டவரை சார்ந்து வாழ்றவன் தானே, சொல்லுங்க. ஆண்டவரை நம்பி வாழ்றவன் தானே. அப்ப நம்ம யார் காலில் விழணும்? பிரச்சனை வந்துருச்சுன்னா நமக்கு ஆண்டவர் இருக்கிறார்ல, ஆழ மரமாய் நமக்கு யார் இருக்கிறா சொல்லுங்க? அடைக்கல பட்டணமா நமக்கு யார் இருக்கிறா? கேடகமா நமக்கு யார் இருக்கா? துருகமா நமக்கு யார் இருக்கா? அரணா நமக்கு யார் இருக்கா? நமக்காக யுத்தம் பண்ண இயேசு இருக்கிறார்ல, நமக்காக வழக்காட இயேசு இருக்கிறார்ல. அப்பேற்பட்ட ஆண்டவர் காலில் விழாம என்ன செஞ்சிருக்கிறான் இவன்? இதான் பின்வாங்கினான். 14 வாசிங்க. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசிரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன். அப்ப என்ன குற்றம் செஞ்சான்? என்ன குற்றம் செஞ்சான்? சத்துருகிட்ட போய் சரணடைகிறான், சத்துருகிட்ட போய் பாவரிக்கை செய்யறான், சத்துருகிட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆகுறான். சகோதரனோட காம்ப்ரமைஸ் ஆகணும் ஆக மாட்டான், சத்துருகிட்ட போய். நமக்கு ஒரே சத்துரு பிசாசு மட்டும்தாங்க. என் மாமியா சத்துரு, என் மருமக சத்துரு கிடையாது. நமக்கு ஒரே சத்துரு யாரு தெரியுமா சொல்லுங்க? கிறிஸ்தவனுக்கு ஒரே சத்துரு பிசாசு தான். அந்த பிசாசு தான் மனிதர்களை பிடிச்சு ஆட்டி படைக்கிறான். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தடுமாற பண்ண நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நபரை பிசாசு பயன்படுத்துறான். உடனே நம்ம அந்த நபரை தான் பிசாசா பார்க்கிறோமே ஒழிய அந்த நபரை பின்னின்றி இயக்குற பிசாசை நம்ம அடையாளம் கண்டுகொள்ளாம தான் இன்னைக்கு வீட்டில் சண்டை போடுறோம். மனுஷனால நமக்கு பிரச்சனையே கிடையாது. மனுஷனை தூண்டி விற்கிறான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவன் தான் நமக்கு பிரச்சனை. அவனை கட்டி ஜெயம் எடுக்கணும். நம்ம மனுஷனையே சத்ருவா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ போய் அவன்கிட்ட போய் என்னவா என்ன குற்றம் செஞ்சான்? இது எனக்கே தெரியல, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. என்ன குற்றம் செஞ்சான்? எசேக்கியா ராஜா என்ன குற்றம் செஞ்சான் சொல்றான் பாருங்க. காம்ப்ரமைஸ் ஆகுறான். நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம். பிசாசுகிட்ட போய் இப்போ பிசாசை பாஸ்டர் துரத்துறாங்க, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ அப்படின்னா அது போகலன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் வெளியே போ அப்படின்னா அது மாதிரி தான் அந்த கதை. ப்ளீஸ் நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போ. அடுத்து சொல்றான் பாருங்க ஒரு வார்த்தை, பயங்கரமான வார்த்தை. என்ன சொல்றான்? நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். சொல்லலாமா அந்த வார்த்தை?
என் மேலே நீ என்ன சுமத்துறியே நான் சுமப்பேன். அவன் என்ன சுமத்துவான்? ஆலயத்துக்கு போகிறத நிப்பாட்டும்பான். பிசாசு சுமத்துறத நம்ம ஒரு பேர்பட்ட எசேக்கியா ராஜா சொல்லலாமா? மொட்டை அடிச்சுக்க வேண்டியதான். 1000 மெழுகுவத்தி ஏற்ற வேண்டியதான். செருப்பு போடாமல் நடக்க வேண்டியதான். அங்கே போய் விளக்க ஏற்றுமா. அவன் நம்ம பிசாசுட்டு போய் நீ சுமத்துறதை நான் செய்வேன் சொல்லலாமா? ஆண்டவர் இந்த இடத்துல எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார். நம்ம எத்தனை காரியத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம் தெரியுங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியவே மாட்டேங்குது. வசனத்தை மீறும் போதே ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோங்க. இங்கே இந்த இடத்துல ஆண்டவர் எவ்வளோ துக்கப்பட்டிருப்பாரு. நான் குற்றம் செஞ்சேன், பாவரிக்கை செய்கிறான் சத்துருக்கிட்ட போய். ஆண்டவர்கிட்ட வந்து நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன் தெரியுமா? நல்லா தெரியுது உன் உண்மை. ரொம்ப உண்மையாக இருந்தா ஆண்டவர்கிட்ட போய் என்ன செஞ்சான்? கொஞ்சம் பேசுங்க. ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொன்னா? நான் எவ்வளோ உண்மை தெரியுமா? ஆண்டு சொல்லிப்போ எனக்கு நல்லா தெரியும், உன் உண்மை நல்லா தெரியும்ப்பா. நான் எவ்வளோ உத்தமம் தெரியுமா? அங்கே பிசாசுல போய் நான் குற்றம் செஞ்சோம் தெரியுமா? இன்னும் மன்னிச்சிரு. ஹல்லேலூயா. நான் குற்றம் செஞ்சேன், நீ சுமத்துறத என் மேலே சுமத்து. நீ என் மேலே சுமத்துறத நான் என்ன செய்வேன்? சுமப்பேன்னு சொன்னேன். அசிரிய ராஜா என்ன சொன்னான்? உடனே 300 தாளந்து வெள்ளியை கொடு, 30 தாளந்து பொன்னை கொடுன்னு சுமத்தினான். என்ன சுமத்தினா? நீ தான் சுமத்துறத நான் செய்வேங்கிறமே. நம்ம சத்துருக்கு தான் இது பண்ணுறோம். நீ சுமத்துறது என்ன சுமத்தினா சொல்லுங்க? 300 தாளந்து வெள்ளியை கொடு, 30 தாளந்து. அதான் சொல்லியிருக்கால, நீ சுமத்துறத நான் செய்வேனால நடந்தது என்ன? அடுத்த வசனம் என்ன செஞ்சிருக்கிறான் அது சுமத்துறதுக்கு? சொல்ல வாசிங்க. ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும். என்னவா? எதுல இருந்து எடுத்த? ஏண்டா உனக்கு அரண்மனையிலேருந்து நீ எடுத்து கொடுக்கணும், ஆலயத்திலேருந்து நீ எடுக்கலாமா? என்ன செஞ்சா? 15 பாருங்க, 18-15. ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெளியையும் கொடுத்தான். எல்லா ஆலயத்துல இருந்து. அதுவும் அடுத்த வசனம் வாசிமா. அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? ஆலயத்தின் கதவுல இருந்த வெள்ளியை கூட புடுங்குனானா. இந்த நிலை வாசல் இருந்த வெள்ளியை கூட புடுங்கி ஆலயத்தில் இருந்த அரண்மனையில் இருந்த எல்லா கோல்டு எல்லா வெள்ளியையும் அவனுக்கு கொடுத்துட்டான். தேவ ஜனமே, உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் இருக்கிற ஜபத்தை விட்டுடுன்னு சத்துரு சொல்லுவான். கோல்டு எது தெரியுமா? ஆலயத்தின் கோல்டு எது தெரியுமா? ஜபம் தாங்க, வேத வாசிப்பு தாங்க, வேத வாசிப்பு தான். ஆண்டருக்காக பாராட்டுற வைராக்கியம் தாங்க கோல்டு. ஆண்டருக்கு பயப்படுற பயம்தான் சில்வர். அவருக்கு பயந்து அவர் பாராட்டுற வைராக்கியம் தான் கோல்டு. அதை குடும்பம் இவன் என்ன செஞ்சான்? ஆலயத்தில் இருந்த எல்லா கோல்டு, அரண்மனையில் இருந்த எல்லா கோல்டு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டான். இப்போ எசேக்கியா ராஜாட்ட ஒன்றுமே கிடையாது. இப்போ சத்துருவுக்கு கொடுத்து அனுப்புனதுனால அதுக்கப்புறம் அசிரியா ராஜா நீ போய்விடும் அப்படின்னு போய் கெஞ்சினதுனால போயிட்டானா? திரும்ப வந்தானா? கொடுத்ததை வாங்கிக்கிட்டு போயிட்டானா? இல்லை மறுபடியும் அசிரியா ராஜா எசேக்கியா ராஜா கிட்ட திரும்ப வந்து கதவை தட்டினானா? சொல்லுங்க. திரும்ப புரிஞ்சுக்கங்க, பிசாசு என்னைக்குமே நம்ம பின் வாங்கினோன்னா அவன் போகவே மாட்டான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏ பிசாசே, நீ எவ்வளவு என்ன என் ஆவிக்குரிய ஜீவியத்தை தடை செய்தாலும் என்னால் ஜெபிக்காம இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் ஜெபத்தை தடுக்கிற, என் வேத வாசிப்பை தடுக்கிற, நான் ஆலயத்துக்கு போறதை தடுக்கிற, நான் ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை தடுக்கிற, நான் ஆண்டவருக்காக பாராட்டுற வைராக்கியத்தை தடுக்கிற பொல்லாத ஆவியே, உன்னை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டி நிர்மூலமாக்குறேன் அப்படின்னு சொன்னாதான் அவன் உங்களை விட்டுட்டு ஓடுவானே ஒழிய, சரி இனிமேல் நான் சர்ச்சுக்கு போகலங்க, இனிமேல் நான் ஜபத்துக்கு போகலங்க, இனிமேல் ஜபிக்கவே மாட்டேங்க, இனிமேல் வேதமே வாசிக்க மாட்டேங்க, இனிமேல் சத்தியமாக அதை செய்ய மாட்டேங்கன்னு விட்டுட்டு நீ பிசாசுக்கு இடம் கொடுப்பாய் என்றால் பிசாசு உன் ஆத்மாவை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவன் உன்னை விட்டுட்டு ஓடவே மாட்டான். பின்வாங்க. அதை மறுபடியும் வந்து கதவை தட்டுறான். மறுபடியும் வந்து என்ன செய்யறான்? கதவை தட்டுறான். சேனை மறுபடியும் என்ன செஞ்சான்? 17 வாசிங்க. மீண்டும் அசிரிய ராஜா
பெரிய சேனை எங்கே அனுப்புகிறான்? எசேக்கியா ராஜாவிட்ட மறுபடியும் அனுப்புகிறான். கதவை தட்டுறான். யாரு? அசிரியா ராஜா. என்ன இப்பதான் உங்களுக்கு சுமத்துறதெல்லாம் கொடுத்துட்டேனே, மறுபடியும் ஏன் வந்திருக்க? இல்லை, உன் தேசமே எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும்னு வந்து நிற்கிறான். அப்போ தான் எசேக்கியா ராஜாவுக்கு புத்தி வந்தது. எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தான் எசேக்கியா ராஜாவுக்கு நான் நினச்சேன் பரவாயில்ல புத்தியாச்சும் வந்துச்சே. சிலருக்கு புத்தி வராமல் அப்படியே ஓடி ஆத்மா நரகத்துக்கு போகாமல் என்ன. இப்போ தான் எசேக்கியாவுக்கு புத்தி வந்தது. ஐயோ, நம்ம ஒரு நாளில் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டவன், ஆண்டவரை சேவித்தவன், ஆண்டவரை நம்பினவன், ஐயோ ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தவன், ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ்ந்தவன், ஆண்டவர் நம்மளோட இருந்தார், நம்ம காரியமெல்லாம் அனுகூலமாக இருந்தது. ஐயோ இப்போ போய் நம்ம அசீரிய ராஜாட்ட போய் சரண்டர் ஆகிட்டோமே, நீ சுமத்துவதை நான் வந்து சுமப்பேன்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோமேன்னு. அப்போ தான் எசேக்கியா ராஜாவுக்கு ஐயோ நான் தேவ திட்டத்தை விட்டு பின் வாங்கிட்டேனே, தேவ சித்தத்தை விட்டு பின் வாங்கிட்டேனே அப்படின்னு புத்தி வந்து அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுனானா 2 ராஜாக்கள் 19:1 வாசிங்க. 2 ராஜாக்கள் 19:1 வாசிங்க. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து ஓடி சேர்ந்துட்டான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு பிரச்சனை ஆண்டவர்கிட்ட போனாதான் சால்வ் ஆகும்னு. ஆண்டவர்கிட்ட வந்து ஆலயத்தில் வந்து ஆண்டவரே பாருங்க, அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கேளுங்கப்பா ஆண்டு சொன்னார். அவன் சொன்ன வார்த்தையும் கேட்டேன், நீ சொன்னதையும் கேட்டேன், நீ சொன்னதையும் கேட்டேன், அவன் சொன்னதையும் கேட்டேன் அப்படின்னு ஆண்டு காலில் விழுந்தான். அப்போ ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்காக தூதனை அனுப்பி 185,000 அசீரிய ஜனங்களை கொன்று குவித்தார். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் வந்த அசீரியன்ட்ட ஆண்டு என்ன செஞ்சார் தெரியுங்களா? இந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 37:29. நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து ஆண்டு சொல்றார் எசேக்கியா, ஏய் சனகரிப், நீ யாருக்கு விரோதமா பேசுன? நீ எனக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா பேசுறேன்னு, நீ நினைச்சிட்டு இருக்கிற எசேக்கியாவை துன்பப்படுத்தினேன்னு, நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடினால். தேவ ஜனமே, நமக்கு விரோதமா சத்துரு என்னென்ன பேசுறானோ எல்லாம் ஆண்டவருடைய செவியில ஏறுது. நமக்கு விரோதமா யார் யார் என்னென்ன பேசுறாங்களோ எல்லாம் ஆண்டவருடைய செவியில சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன்னை தொட்டானா அவன் என்ன தொடுறான் அன்று சொன்னார். பார்த்துங்க, ஏய் சனகரிப், நீ யாருக்கு விரோதமா பேசுன? நீ யாருக்கு விரோதமா வீரியம் கட்டுன? நீ யாருக்கு விரோதமா கொந்தளிச்ச? எனக்கு விரோதமா நீ பேசுன எல்லாம் என் செவியில ஏறிட்டு இப்ப நான் என்ன செய்ய தரப்போறமா? நான் ஏன் துரட்ட உன் மூக்குல போட்டு, ஏன் கடிவாளத்தை உன் வாயில போட்டு, நீ வந்த வழியே உன்னை நான் திரும்பி போக பண்ணுவேன். நமக்கு விரோதமா ஒரு சத்துரு எழும்புனானா ஆண்டவர் மூக்குல துரடு போடுவார், வாயில கடிவாளம் போடுவார். புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் நினைச்சேன் ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாக எலும்புறவங்க மூக்கிலலாம் அப்படி போட்டு இழுங்கலன்னு. இப்படி புரிஞ்சுக்கங்க, நமக்கு விரோதமாக யார் என்ன பேசுகிறாலும் மூக்கில் போட்டு வீட்டில் செஞ்சு பாருங்க, கண்ணாடிக்கு முன்னாடி துரடை போட்டு இழுப்பார், வாயில் கடிவாளத்தை போட்டு இழுப்பார். இழுத்து அவன் சேனையையே கொன்று 37-38 எசேக்கியா சொல்லுது. அசிரியா ராஜாவாகிய சனகரிப் அப்படியே தான் ஊருக்கு போகிறான். அங்கே சனகரிப்பு பெற்ற 2 பிள்ளைகளை வைத்து சனகரிப் கொலை செய்யப்பட்டான். பிரச்சனை எப்போ சால்வ் ஆனிச்சு? கொண்டுட்டாரா ஆண்டவர்? கொண்டுட்டாரா ஆண்டவர்? பிசாசு சத்ருவை கொண்டுட்டாரா? உங்கள் சத்ருவை ஆண்டவர் கொல்லணும்னா ஆண்டவர் காலில் விழுங்க. ஒருபோதும் இந்த எசேக்கியா ராஜா போல தேவ திட்டத்தை விட்டுடைய பின்வாங்காதீங்க. தேவன் நமக்கு நியமித்த வழியை விட்டு என்ன செய்யாதீங்க. தயவு செய்து ஆண்டவருக்கு கொடுத்து என்னத்தை கண்ட
பின்வாங்காதீங்க. ஆண்டவருக்கு செஞ்சு செஞ்சு அவ்வளோ வைராக்கியம் பாராட்டினேன், சபைக்காக அவ்வளோ வைராக்கியம் பாராட்டினேன், ஆண்டவருக்காக அவ்வளோ வைராக்கியம் பாராட்டினேன், என்ன செஞ்சேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்படியே பின் வாங்குவோன்னா அதுக்கப்புறம் ஆண்டவருடைய ஆத்மா நம்ம மேலே பின் வாங்குறதுனால பிரச்சனை மாறாது. பிசாசுக்கு எதிர்த்து நின்னாதான் அவன் ஓடுவான். நம்மளை இயேசுவை விட்டு பின்வாங்க வைக்கிற பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. ஆண்டவர் மூக்கில் துரடு போட்டு இழுப்பார், மூக்கில் துரடு போட்டு இழுப்பார் பிரச்சனையை. வாயில் கடிவாளம் போட்டு இழுப்பார். அவன் நம்புன எல்லாத்தையும் கொன்றுவார். அவனையும் அவன் ஆட்களை வச்சு கொன்று குவிப்பார். கண்களை மூடுவோம். ஒருபோதும் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஒருபோதும் பின் வாங்காதீங்க. வசனத்தை விட்டு, ஆண்டவரை விட்டு, சபையை விட்டு, ஜெபத்தை விட்டு, நல்ல தீர்மானத்தை விட்டு. அவங்களுக்கே அப்படி நடந்துருச்சு, அவங்களுக்கே அப்படி நல்ல ஆண்டுக்காக வைராக்கியம் பாராட்டின அவங்களுக்கே அப்படி, நமக்கு என்ன நடக்கும்? இல்லைங்க, எசேக்கியா ராஜா செஞ்ச தப்பை நீங்கள் செய்யாதீங்க. அவங்க வசனத்தை மீறினதுனால, வசனத்துக்கு செவி கொடுக்காதனால ஆண்டவர் 10 கோத்திரம் அடங்கிய இஸ்ரவேலை அசிரியாட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவையோ யூதாவையோ ஆண்டவர் அசிரிய ராஜா கையில் கொடுத்தாரா? அசிரிய ராஜா கையில் கொடுத்தாரா? வல்லரசு தேசம் தான் கொடுத்தாரா? நம்ம ஆண்டவர் மகா பெரியவர். ஒருபோதும் ஆண்டவரை விட்டு பின் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியாது. ஒரே வாழ்க்கை, மரணம் பரியந்தும் ஆண்டவரை விட்டு, வசனத்தை விட்டு, வேதத்தை விட்டு, அழைப்பை விட்டு, அபிஷேகத்தை விட்டு, தேவ நியமித்த பாதையை விட்டு பின்வாங்காதிருக்க கர்த்தாவே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி: அக்கினி கிறிஸ்தவ தேவ சபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆஃபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788546568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.